தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து ஒட்டுமொத்த மாநிலமும் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கும் வேளையில் ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரு தரப்பிலும் வெற்றி குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. அந்த வகையில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கான தேர்தலில் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத வகையில் சுமார் 84.69% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அந்த வகையில் தற்போதைய கள நிலவரப்படி திமுக கூட்டணி 130 முதல் 140 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்கவைக்கும் என்ற அந்த கட்சியின் மேலிடம் நம்பி வருகிறது. வெற்றி உறுதியானால் வரும் மே 8ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்திலோ அல்லது திறவந்தவெளி மைதானத்திலோ பதவியேற்பு விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் தகவலால் உற்சாகமடைந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானலில் சிறு ஓய்வை முடித்துவிட்டு தற்போது சென்னை திரும்பியுள்ளார். திமுகவிற்கு இணையாக அதிமுகவிற்கும் தங்களுடைய கூட்டணிக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக கூறி வருகிறது. குறிப்பாக கொங்கு மற்றும் தென் மாவட்டங்களில் தங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு நம்பி வருகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு மேல் வெளியாக உள்ளன. இது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை தோராயமாக தெரிவிக்கும். தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக நிலவி வரும் 40 டிகிரி கோடை வெயிலையும் விட தற்போது தேர்தல் முடிவுகள் கொடுத்த அரசியல் வெப்பம் அதிகமாகவே காணப்பட்டும் வருகிறது. அதிகப்படியான வாக்குப்பதிவு எப்போதும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்குமா அல்லது மாற்றத்தை விரும்பி மக்கள் வாக்களித்துள்ளனரா என்பது மே 4ஆம் தேதிதான் தெரிய வரும். அதிலும் முக்கியமாக 2026 தேர்தல் களம் வெறும் அதிகார போட்டியாக மட்டுமில்லாமல் திராவிட கட்சிகளின் பாரம்பரிய பலத்திற்கும் ஒரு புதிய சக்தியின் எழுச்சிக்கும் இடையிலான வாழ்வா சாவா போராட்டமாகவே மாறி உள்ளது. களத்தில் பதிவான வாக்குகள் யாருக்கு சாதகம் என்பதை ஆராய்வதை விட திமுக, தவேக, அதிமுக என 3 கட்சிகளும் எத்தகைய வெற்றி சமன்பாடுகளை தங்களுக்குள் வகுத்துள்ளன என்பதை அறிவது இப்போது அவசியமாகிறது. தமிழக அரசியலில் அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகும் அந்த 3 முக்கிய கணக்குகளின் அலசல் பற்றி இங்கே பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் களத்தில் நின்ற பிரதான கட்சிகள் இப்போது தங்களின் வெற்றி வாய்ப்புகளை வெவ்வேறு கோணங்களில் கணக்கிட தொடங்கியுள்ளன. கடந்த கால தேர்தல் முடிவுகள், வாக்குப்பதிவு சதவீதம் மற்றும் மக்கள் மனநிலை ஆகியவற்றை முன்வைத்து திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய 3 தரப்புமே தங்களுக்கு சாதகமான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கின்றன. இந்த மும்முனை போட்டியில் யாருடைய கணக்கு மிக துல்லியமாக அமையப் போகிறது என்பதுதான் தற்போதைய அரசியல் விவாதங்களின் மையப்புள்ளி. ஆளும் கட்சியான திமுகவை பொறுத்தவரை அவர்களின் கணக்கு முழுக்க முழுக்க வாக்குச்சிதறல் என்ற ஒற்றை புள்ளியை மையப்படுத்திய சுழல்கிறது. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மக்கள் மத்தியில் சில அதிருப்திகள் நிலவினாலும் மக்கள் நல கூட்டணி என 3வது அணி பிடித்த வாக்குகள் எப்படி ஜெயலலிதாவின் வெற்றிக்கு வழிவகுத்ததோ அதே பாணியில் இந்த முறை விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பிடிக்கும் வாக்குகள் தங்களுக்கு மறைமுகமாக உதவும் என திமுக நம்பி வருகிறது. அதாவது ஆட்சி மாற்றத்தை விரும்பும் ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அதிமுகவற்றும் தவேக என 2ஆக பிளவுபடும் போது அது தங்களின் உறுதியான வாக்கு வங்கியை காப்பாற்றி மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர வைக்கும் என்பது அறிவாலயத்தின் பலமான கணக்கு. ஆனால் அதிமுக தரப்பில் நிலவும் கணக்கோ முற்றிலும் வேறானது. கடந்த காலங்களில் எப்போதெல்லாம் வாக்குப்பதிவு சதவீதம் எகிறுகிறதோ அப்போதெல்லாம் அது ஆளும் கட்சிக்கு எதிரான அலையாகவே இருந்திருக்கிறது என்ற வரலாற்றை அவர்கள் கையில் எடுத்துள்ளனர். இந்த முறை பதிவாகியுள்ள 85%க்கும் மேலான வாக்குப்பதிவு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதற்கான அப்பட்டமான சாட்சி என அவர்கள் வாதிட்டு வருகிறார்கள். குறிப்பாக புதிய வரவான தவேக இளைஞர்களின் வாக்குகளை பிடித்தாலும் அதிமுகவின் பாரம்பரியமான கிராமப்புற வாக்கு வங்கியில் பெரிய பாதிப்பு இருக்காது என்பதும் திமுகவின் வாக்குகள் சிதறுவது தங்களுக்கு சாதகமாக முடியும் என்பதும் எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது. மேலும் புதிதாக களம் கண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அவர்களின் கணக்கு 1967 மற்றும் 1977ஆம் ஆண்டு நிகழ்ந்த அமைதி புரட்சியை அடிப்படையாக கொண்டதாகவே தெரிய வருகிறது. அதாவது வழக்கமான அரசியல் கணக்குகளை தாண்டி இதுவரை எந்த கட்சிக்கும் வாக்களிக்காத புதிய வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை இயங்கும் நடுநிலை பிரிவினர் தங்களுக்கு பின்னால் திரண்டுள்ளதாக அவர்கள் கருதுகிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இளைஞர்களின் வாக்குகள் யாருடைய பக்கம் அதிகம் சாய்ந்துள்ளன என்பதும்
தேர்தல் நாளன்று அமைதியாக வந்து வாக்களித்த சைலண்ட் வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வெற்றியை தீர்மானிக்கும். ஒருவேளை வாக்குகள் சமமாக பிடிந்தால் தமிழகம் இதுவரை பார்த்திராத ஒரு புதிய அரசியல் சூழலுக்கு தள்ளப்படவும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் திமுக 159 இடங்களை பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் வந்த பதிவை இங்கே பார்க்கலாம். குறிப்பாக இந்தியா டுடே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் திமுக 159 இடங்களை பெறும் என்று தெரிவிக்கப்பட்டதாக பரவும் வீடியோவை கூர்ந்து கவனிக்கும் போது அந்த வீடியோவில் திமுக 159 இடங்களை பெறும் என்றும் எவ்விடத்திலும் கூறவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் எவ்வளவு இடங்களை பெற்றது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்துதான் உண்மையிலேயே இந்த வீடியோ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வீடியோவா என தெளிவு செய்ய இந்தியா டுடேவின் சமூக ஊடக பக்கங்களையும் ஆராய்ந்தார்கள். அது மட்டுமில்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பது உறுதி. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. திமுக கூட்டணி சுமார் 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்புகள் உள்ளது. நடிகர் விஜயின் அரசியல் வருகை இளைஞர்களை அரசியல் நீரோட்டத்திற்குள் கொண்டு வந்துள்ளது வரவேற்கத்தக்கது. விஜய் 20% வாக்குகளை பெற்றாலும் அது தேர்தல் முடிவுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. தோல்வியுற்றவர்கள்தான் சதவீத கணக்கு பேசுவார்கள், வெற்றி பெற்றவர்கள் இடங்களின் கணக்கையே பேசுவார்கள் என முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூடியதை அவர் சுட்டிக்காட்டினார்கள். விஜயின் வெற்றி என்பது அவர் ஒரு அரசியல்வாதியாக எந்தளவுக்கு உழைப்பை கொடுக்கப் போகிறார் என்பதில் உள்ளது. தற்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் ஆகியோருடன் ஒப்பிடும் போது விஜயின் களப்பணி மிகவும் குறைவு என்றும் அவர் விமர்சித்தார். திமுகவிற்கு அடுத்தபடியாக அதிமுக ஒரு வலுவான நிலையில் உள்ளது. திமுக 150 தொகுதிகளில் நின்றால் அதிமுக சுமார் 80 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்புகள் உள்ளது. வாக்குகளை இடங்களாக மாற்றும் திறன் இப்போதும் இரு திராவிட கட்சிகளிடமே உள்ளது. மற்ற கட்சிகளிடம் பூத் அளவில் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள். விஜயின் வருகையால் அரசியலுக்கு வந்த இளைஞர்களுக்கு தமிழகத்தின் வரலாறு, தமிழ் மண் மற்றும் சமூக நீதி குறித்து முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுவது நல்லது என்றாலும் அவர்களின் பார்வை வரும் ஆண்டுகளில் முதிர்ச்சியடையும் போது சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தும் வருகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்த தேர்தல் முடிவுகள் விஜயின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றும் சட்டசபைக்குள் அவர் உறுப்பினராக நுழைந்து செயல்படுவதே அவருடைய அரசியல் முதிர்ச்சிக்கு சான்றாக இருக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் முக்கிய கணிப்பின்படி விஜய் அதிக வாக்குகள் பெறுவது திமுகவிற்கு மறைமுகமாகவே சாதகமாக அமையக்கூடும் என்ற கருத்தும் நிலவி வருகிறது. இதற்கு காரணம் ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலையுடன் இருக்கும் வாக்காளர்கள் வழக்கமாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த முறை அந்த வாக்குகளில் ஒரு பகுதி தாவேகாவிற்கு செல்லலாம் என்று கணிக்கப்படுகிறது. இதன் மூலம் அதிமுகவின் பாரம்பரிய எதிர்ப்பு வாக்கு வங்கி சிதறக்கூடும். குறிப்பாக அதிமுகவின் நிலையான 30 முதல் 33% வாக்கு அடித்தளத்தில் ஓரளவு சிதறல் ஏற்பட்டாலே பல தொகுதிகளில் அதன் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம். மற்றொரு முக்கிய அம்சம் நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிக்கும் இளைஞர்கள். இந்த பிரிவினரே பெரும்பாலும் தேர்தல் முடிவுகளை மாற்றும் சக்தியாக பார்க்கப்படுகின்றனர். மொத்தத்தில் விஜயின் வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் மறைமுக முடிவெடுப்பாளராக அமையக்கூடும். அவர் பெறும் வாக்குகள் யாருடைய அரசியல் கணக்கை உடைக்கும், யாருக்கு வெற்றிகளை தரும் என்பது மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில்தான் தெரிய வரும். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.